Welcome to JVR Coaching Center for PGTRB Economics Pollachi. 10 minutes 10 questions அப்படிங்கிற இந்த வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு நாளும் 10 கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினும் அப்பியர் ஆகும் பொழுதும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னத்த கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். இன்னத்த முதல் கொஸ்டின், பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு குறையும் என்ற அடிப்படையில் அமைந்த விதி. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி, தேவை விதி, சமநோக்கு வளைகோடு, இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான உங்களோட ஆன்சர் டி அப்படின்னா யூஆர் கரெக்ட். ஏன்னா பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு குறையும் என்ற அடிப்படையில் அமைந்த விதி பெர்னாலி கோட்பாடு, நியூமன் மான்செஸ்டன் கோட்பாடு, மில்டன் ஃப்ரைட்மேன் அண்டு சாவேஜ் கோட்பாடு தான் வந்துட்டு பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் அமைந்தது. ரெண்டாவது கொஸ்டின், ஒரு பொருளின் தொடர்ச்சியான நுகர்வின் இறுதிநிலை பயன்பாடு முறையே 12, 10, 8, 6, 4 மற்றும் அதன் விலை 4 எனில் நுகர்வோர் எச்சம். இதற்கான உங்களுடைய ஆன்சர் சி அப்படின்னா யூஆர் கரெக்ட். ஏன்னா இந்த கொஸ்டின்ல நம்ம நுகர்வோர் எச்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் கிடைக்கும். ஸோ டியூ மைனஸ் பிஇன்டி கியூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் யூட்டிலிட்டி கிடைக்கும். அது 40. பிஇன்டி கியூ வந்துட்டு 20. ஸோ 40 மைனஸ் 20, இதற்கான சரியான ஆன்சர் 20. மூணாவது கொஸ்டின், மேட்சிங். இதற்கான உங்களுடைய ஆன்சர் சீனா யூஆர் கரெக்ட். ஏன்னா தெரிவு விருப்ப கோட்பாடு வந்துட்டு பால்யே சாம்வெல்ஸ்ன்னு சொன்னது, தேவை திருப்ப கோட்பாடு வந்துட்டு ஜேஆர் கிக்ஸ், ரோலர் கோஸ்டர் கர்வை யூஸ் பண்ணது வந்துட்டு மில்டன் ஃப்ரைட்மேன், இடர்பாடுகளின் தொகுப்பு சொன்னது வந்துட்டு நியூமன் மான்செஸ்டன். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்துட்டு சி. ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், ஐசிசி எக்ஸ் அச்சை நோக்கி உள்வளைந்து காணப்பட்டால் எக்ஸ் தாழ்ந்தரக பொருள், ஒய் தாழ்ந்தரக பொருள், எக்ஸ் உயர்ந்தரக பொருள், பி மற்றும் சி. ஐசிசி அப்படின்னா இன்கம் கன்சம்ஷன் கர்வ். இதற்கான உங்களுடைய ஆன்சர் பி அப்படின்னா யூஆர் கரெக்ட். ஏன்னா ஐசிசி கர்வ் எக்ஸ் அச்சை நோக்கி உள்வளைந்து காணப்பட்டுச்சுன்னா ஒய் பண்டத்தினுடைய நுகர்வு குறையிறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க ஒய் பண்டத்தினுடைய நுகர்வு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ ஒய் தாழ்ந்தரக பண்டம் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நுகர்வோர் சமநிலை அடையும் புள்ளியில் மொத்த பயன்பாடு உச்சத்தில் இருக்கும், இறுதிநிலை பயன்பாடு உச்சத்தில் இருக்கும், நுகர்வோர் எச்சம் உச்சத்தில் இருக்கும், நுகர்வோர் எச்சம் 0 இருக்கும், இறுதிநிலை பயன்பாடு 0 இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 விதியை மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, நுகர்வோர் எச்சத்தையும் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியையும். இதற்கான உங்களுடைய ஆன்சர் சி அப்படின்னா யூஆர் கரெக்ட். ஏன்னா நுகர்வோர் சமநிலை அடையும் புள்ளியில குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை பொறுத்த வரைக்கும் மொத்த பயன்பாடு உச்சத்தில் இருக்கும், இறுதிநிலை பயன்பாடு 0 இருக்கும். நுகர்வோர் எச்சம் தகுவிலை மைனஸ் உண்மை விலை அப்படிங்கிற இடத்துல தான் நுகர்வோர் உச்சநிலையை சமநிலை அடைவார். ஸோ அந்த இடத்துல தகுவிலையும் உண்மை விலையும் சமமாக இருக்கும். அதனால நுகர்வோர் எச்சம் 0 இருக்கும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் சி. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், பதிலீட்டு பண்டங்களுக்கான குறுக்கு தேவை நிகழ்ச்சி எதிர்மறையாக இருக்கும். காரணம், பதிலீட்டு பண்டங்களில் ஒரு பண்டத்தின் விலை குறையும் பொழுது மற்றொரு பண்டத்தின் தேவை குறைகிறது. இதற்கான உங்களுடைய ஆன்சர் டி அப்படின்னா யூஆர் கரெக்ட். ஏன்னா குறுக்கு தேவை நிகழ்ச்சியை நம்ம எப்படி அளப்போம்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் ஒய், சாரி ப்ரைஸ் ஆஃப் ஒய். ஸோ அப்போது ஒய் பொருளினுடைய விலை குறையுது,
அப்போது கண்டிப்பாக எக்ஸ் பொருளுடைய தேவை குறைஞ்சிரும். ஏன்னா அதிகமாக ஒய் பொருளை வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெண்டுக்கு இடையில நேர்மறையான தொடர்பு இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க, எதிர்மறை தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கூற்று தவறு. காரணம் என்ன சொல்லிக்கிறாங்க, பதிலீட்டு பண்டங்களில் ஒரு பண்டத்தின் விலை குறைந்தால் மற்றொரு பண்டத்தின் தேவையும் குறைகிறது. ஸோ அது கரெக்டு தான். ஒரு பண்டத்தினுடைய விலை குறையும் பொழுது மற்றொரு பண்டத்தினுடைய தேவை குறையும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த கொஸ்டின், மாறும் விகித விளை விதியில் எதிர்மறை விளைவு செயல்படும் பொழுது அல்லது எதிர்கணிக விளைவு செயல்படும் பொழுது. இதற்கான உங்களுடைய ஆன்சர் பீனா, யூ ஆர் கரெக்ட். ஏன்னா மாறும் விகித விளை விதியில எதிர்கணிக விதி செயல்படும் பொழுது இறுதிநிலை உற்பத்தி எதிர்மறையா போறதுதான் எதிர்கணிக விதி. அப்படி போகும் பொழுது மொத்த உற்பத்தி குறைய தொடங்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பி, மொத்த உற்பத்தி குறையும். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், தேவை நெகிழ்ச்சி 1க்கு சமம் எனில் எம்ஆர் நேர்மறையாக இருக்கும், எம்ஆர் எதிர்மறையாக இருக்கும், எம்ஆர் 1க்கு சமம், எம்ஆர் 0 இருக்கும். ஸோ இதுல தேவை நெகிழ்ச்சி எம்ஆரையும் கலந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான உங்களுடைய ஆன்சர் டி அப்படின்னா யூ ஆர் கரெக்ட். ஏன்னா தேவை நெகிழ்ச்சி 1க்கு சமமாக இருக்கும் பொழுது எம்ஆர் 0 இருக்கும். இதை ரெண்டு வழியில கணக்கிடலாம். ஒன்று இந்த வரைபடத்தை வச்சு, இன்னொன்று இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியும் நீங்க கணக்கிடலாம். ஏஆர் பை ஏஆர் மைனஸ் எம்ஆர். ஸோ ஏஆர் 1 மைனஸ் எம்ஆர் 0 எடுக்கும் பொழுது நம்மளுக்கு தேவை நெகிழ்ச்சி 1 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் டி, எம்ஆர் 0 இருக்கும். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், ஏஆர் கோடு தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்பட்டால் உங்களோட ஆன்சர் டினா யூ ஆர் கரெக்ட். ஏன்னா ஏஆர் தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்பட்டால் எம்ஆரும் தோற்றுவாய் நோக்கி குவிந்து தான் காணப்படும். அப்படி காணப்படும் பொழுது ஒய்எச்சுக்கும் எம்ஆருக்குமான தூரம் குறைவாகவும் ஏஆர் எம்ஆருக்குமான தூரம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே கொடுத்துருக்கிற டி ஆப்ஷன்ல எம்ஆர் கோட்டிற்கும் ஒய்எச்சுக்கும் உள்ள தூரம் எம்ஆர் கோட்டிற்கும் ஏஆர் கோட்டிற்குமான தூரத்தை விட குறைவாக இருக்கும். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், உள்ளீட்டு காரணிகளின் விகிதம் மாறாது என்ற அடிப்படையில் அமைந்த விதி. மாறும் விகித விளை விதி, விகித அளவு விளை விதி, மாறா விகித விளை விதி, வளர்ந்து செல் விளை விதி. இதற்கான உங்களோட ஆன்சர் பீனா, யூ ஆர் கரெக்ட். விகித அளவு விளை விதி. ஏன்னா விகித அளவு விளை விதியில தான் உள்ளீட்டு காரணிகளின் விகிதம் மாறாது. பாருங்க, 2 2 2 கேபிட்டல் 2 லேபர் அந்த மாதிரி பயன்படுத்துவோம். 4 கேபிட்டல் 4 லேபர், 8 கேபிட்டல் 8 லேபர். ஸோ இது உள்ளீட்டு காரணிகளுடைய விகிதம் மாறுறதில்லை. ஆனால் லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விகிதங்கள் மாறும். ஒரு ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் வேரியபிள் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ 1:1, 1:2, 1:3, 1:4 அந்த மாதிரி போகும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பி, விகித அளவு விளை விதி. ஸோ இதோட இன்னத்த 10 கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ நம்ம ஜேவிஆர் கோச்சிங் சென்டரில் லைவ் கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. சேர விரும்புகிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நியூ சிலபஸ் பேஸ்டான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா ஜேவிஆர் எக்கனாமிக்ஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And learn economics joyfully with JVR. Thank you. Meet you in the next video.